அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பஞ்சமி திதியும் இருக்குது, சஷ்டி திதியும் இருக்குது. சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் பகலுக்குள்ளே முடிச்சிடுறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு சில சாதகமான விஷயங்களும் இருக்குது, பாதகமான விஷயங்களும் இருக்குது. நல்ல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தரவங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. பலன் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் நாளை நிதானமாகவும் கொண்டு போகிறது நல்லது. இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 22/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா காலையில் 11:08 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மாலை 5:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:28க்கும் சூரியன் மறைவு மாலை 6:16க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30லேருந்து 11:30 வரை இருக்குது. மாலை 1:30லேருந்து 2:30 வரை இருக்குது. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:48லேருந்து 6:16 வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12:22லேருந்து 1:51 வரைக்கும். குளிகை காலையில் மதியம் 3:19லேருந்து 4:48 வரைக்கும். இப்போ பஞ்சமி திதியில் சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். பயணம் மேற்கொள்கிறது, சாமியிடம் அமைக்கிறது, வேண்டுறது, திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, உடல் வலிமை தர விஷயங்களை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். எல்லா வித சுபகாரியங்களுக்கும், திருமணம் செய்ய, புதுமணம் புக, கல்வி துவங்க, சாமி கும்பிட, பதவி ஏற்க, மாடு வாங்க, வெளிநாடு செல்ல, தாலி செய்ய, பிழை வரம் வேண்டி செய்யப்படுற சடங்கு, கணவன் மனைவி சாந்தி முகூர்த்தம் எல்லாமே செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு சுகம், மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு கவனம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு போட்டி, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு மறதி, தனுஷ் ராசிக்கு தெளிவு, மகர ராசிக்கு சிக்கல், கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு ஆதரவாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உங்களுக்கு நாள் கொஞ்சம் தெளிவாகவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சில சங்கடங்களும் மன வருத்தங்களும் இருந்தாலும் பக்குவமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகலாம். உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறனால நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இது கொஞ்சம் கலவையான பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் ஓரளவுக்கு வரவும் போகிறதுக்கும் இருக்குது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யலாம். வேலை விஷயமாக பயணங்களில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட அதிகமான செயல்பாடுகள் இருக்காது. சவாலான நேரங்களில் பதட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். கோவப்படாதீங்க. நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி பற்றிய கவலைகள் இருக்கும். எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் தள்ளி போடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஆனாலும் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளை நீங்கள் திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா போதும். நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கு அங்கீகாரமோ பாராட்டோ எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். கடமையை செஞ்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வாரத்தோட முதல் நாள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அது ரொம்பவே கஷ்டம். துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய நாளாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு மனஸ்தாபங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படாமல் இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். தேவையில்லாத உங்களோட மன உளைச்சல்லாம் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்குது. துணைக்கூட உறவையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரவும் செலவும் இருக்குது, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீண் விரயங்கள் ஆகலாமல் பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க முடியும், இல்லைனா சேமிக்கவும் முடியாத சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்குது. பண பற்றாக்குறையோ உங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கணும். பண சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிறனால தேவையில்லாத டென்ஷன் இருக்கும், தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அலைச்சல் இருக்குது. அதனால் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா 2ஆம் ராசின்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பாருங்கள். ஏன்னா சில கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் அதே நேரங்களில் சந்திரன் உங்கள் மனநிலையை பாதிக்கிற மாதிரி சில இருக்கும். பாதுகாப்பில்லாத உணர்வும் பய உணர்வும் கொஞ்சம் நாளில் தயக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல செவ்வாயும், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சந்திரனும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களோட படிப்பில் ஆர்வம் குறையும். அதனால் பசங்க கூட தேவையில்லாத டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. வேலையில் பார்த்திங்கன்னா, தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன்களை குறைக்க முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா கையில் இருக்கிற பணம் சேமிக்கிற மாதிரி, இதே கடனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வீண் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெய்வ வழிபாடு ரொம்பவே மனசுக்கு அமைதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாளில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை. அதனால் சில நாளில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது. சில சௌகரியங்களை இழக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அமைதியாகவும் உறுதியோடையும் நாளை கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சூழ்நிலைகளை கையாளுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதிக வேலை காரணமாக கொஞ்சம் களைச்சி போகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கும் மந்தநிலை இருக்குது. அதனால் வேலைகளில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈஸியான அணுகுமுறை தேவை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேச வராங்கன்னா பேசுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. துணைக்கும் 2 பேருக்குள்ளேயும் பிரிவு இருக்கிற மாதிரி இருக்கும். பிளவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட நெருக்கமான பிணைப்பை வளர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். சில சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேச்சும் விடாமல் இருக்கிறது நல்லது. துணைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, காதலர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாளை கொண்டு போகிறதும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வீண் செலவாகவும் இருக்கலாம், இல்லைனா அவசர மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலைக்காக ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் பதட்டமும் கலக்கமும் இருக்கிறதுனால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு கவலையே இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும். எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நாள் போகிற போக்கில் ஜாலியாக கொண்டு போங்க. ஆனால் முக்கியமான ஒன்று, எந்த ஒரு வாய்ப்பையும் இன்றைக்கி தவற விடாதீங்க. இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாம். சில சாதகமான சூழ்நிலைகள் எல்லா விஷயத்துலேயும் இருக்குது. உங்களோட ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது கொஞ்சம் குருட்டும் அவசரமும் இருக்கிற மாதிரி இருக்குது. 8ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறதும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சந்திரனும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர விதமா தான் இருக்கும் குடும்பத்துல. அதே நேரங்கள்ல பசங்களால பெருமை அடையக்கூடிய ஒரு நாள். வேலை செய்ற இடத்துல உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அதிகாரிக மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலிமா தொழில்ல நல்ல ஒரு லாபமும், வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முடிவுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுமூகமான பலன்கள் நெறைய இருக்கு. நீங்க தொடங்குற எல்லா காரியங்கள்லயும் வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் இருப்பீங்க. எத பத்தியும் கவலைப்படாம, இந்த நாள தெளிவா உங்களோட பயன்பாட்டுக்கு ஏத்தா மாதிரி அத திட்டமிட்டு கொண்டு போறது சாதகமா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்று உங்களோட வேலைகள குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியா, கேஷுவலா, ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய விதமா இருக்கும். உங்களோட டார்கெட்டையும் ஈஸியா முடிச்சுட்டு, நாள்ல உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற விதமா நாள கொண்டு போவீங்க. உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வளர்ச்சியும், அங்கீகாரமும் பெற்றுத்தர மாதிரி இருக்கு. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள தொணக்கூட நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், புரிதலும் அதிகமாகும். ஒண்ணா மனசு விட்டு பேசுறதுக்கும், முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இன்னைக்கு நாள்ல வெளியில போறதுக்கும், விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மகிழ்ச்சியா நீங்க நாள கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, எல்லாருக்குமே சந்தோஷம் ஏற்படும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பாதுகாப்பான, வளமான நிலை பணத்தில இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பயனுள்ள வகையில முதலீடு செய்வீங்க. அது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட மனசுல நேர்மறை எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோட ஆரோக்கியத்த நல்ல ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும், உங்களோட ஆற்றலுக்கும் நல்லாவே இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், இல்லைனா நீங்க எதிர்பார்த்த பல நன்மைகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னாலும், நீங்க உங்களோட முயற்சியும், சுய முயற்சியும், கடின உழைப்பும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 7ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. வரவு நல்லா தான் இருக்கும். கடன் பிரச்சனைகளை குறைக்கலாம். சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். வேலை விஷயமா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நல்ல ஒரு வட்டாரத்தையும், நல்ல ஒரு நட்பையும் ஏற்படுத்துறதுக்கும், வேலையில் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. உங்களோட செயல்கள் எல்லாமே உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரகாசமான நாள். சுபகாரிய முயற்சிகளில் திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் இன்று நல்ல ஒரு பாராட்டும், வளர்ச்சியும் பெற விதமாக தான் இருக்கும். வேலை விஷயமா போகிற பயணங்களில், தொழில் விஷயமா போகிற பயணங்களில் நல்ல ஒரு லாபமும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் கிடைக்கும். நல்ல ஒரு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிட்டு நாளில், வேலையில், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் விதத்தில் நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள தொணக்கூட ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் புரிதலையும், நல்ல ஒரு அந்யுன்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொணைக்கிட்ட நேர்மையாக நடந்துக்குவீங்க. அது நல்லிணக்கத்தை வளர்க்க ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இது காதலர்களுக்கும் பொருந்தும். நல்ல ஒரு மனசு திருப்தியாகவும், உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயனளிக்கத்தக்க வகையில் முதலீடு செய்வீங்க. நாள்
வந்து சிறப்பாக இருக்குது. பணம் சம்மந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். கையிலேயே வந்து போதுமான அளவு பணம் இருக்குது. நல்ல ஒரு பணத்தை சேமிக்கிற விதம், நல்ல ஒரு பணத்தை கையாளுற விதம் உங்களோட நாளில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். திடமான ஆரோக்கியத்தோட நாள் முழுக்க இருப்பீங்க. உற்சாகமாக இந்த நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் பயன் தரும் விதமாக இருக்கும். கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் கொஞ்சம் வந்து முன்னேற்றங்களும் இருந்தாலும் சில தடைகளும் தாமதங்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. எதிர்பாராத சில தருணங்களில் வீண் விரயங்கள் ஆகலாம், குழப்பங்கள் ஏற்படலாம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு ராசிலேயே கேது இருக்காரு. 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. இன்றைய நாளை ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்திச்சு கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்களை வெற்றி பெற யோசித்து செயல்படுறது நல்லது. ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக குடும்பத்தில் கொஞ்சம் செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பணவரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி அதிகமாக வரா மாதிரி இருந்தால் கடன்களை குறைக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் சூழ்நிலைக்கேற்ப நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட செயல்களை முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலனை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்று எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை யோசித்து செய்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்திலையும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது. அது உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை நேரத்துக்கு முடிக்காத மாதிரி நிலுவையில் நிற்கிற மாதிரியோ இல்லை தடைகள் ஏற்படுற மாதிரியோ சில விஷயங்கள் நடக்கலாம். உங்களோட நாளில் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலையில் ப்ரொஃபஷ்னலாக எல்லாரையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தட்டி கொடுத்து கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்குள்ள மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும். மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தொணக்கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கேஷுவலாக பேசி பழகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. தொணக்கூட பெருசாக பலனை எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட விருப்பப்படி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத வகையில் நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பாக பணத்தை கவனமாக கையாண்டிங்கன்னா கையில் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க. இல்லைன்னா கவனம் செலுத்துங்க. சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றத்தை தரும். ஆனால் நாளை எந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறீங்களோ அது கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட நாளில் சில தடை தாமதங்கள் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி முழுக்க உங்களுக்கு பொறுமையும் புத்திசாலித்தனமும் அவசியமாக தேவை. உங்களோட ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறது வீண் விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. 7ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்து சந்திரன் மனசை குழப்பிட்டு ஒரு இனம் புரியாத மன உணர்வுகளையும் வேதனைகளையும் தரா மாதிரி இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் வீண் விரயங்களை தரா மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருப்பீங்க. எந்த செயலையும் நிதானத்தோடு செய்கிறது நல்லது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பேச வேண்டியது அவசியம். வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைய நாளில் பெருசாக உறுதியான பலன்களை எதிர்பார்க்காதீங்க. சில அசாதாரண
அசாதாரணமான சூழ்நிலைகளை தவிர்க்க உங்களை பொறுத்தளவுக்கு நீங்களே எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியம் தேவை. ஏன்னா இன்று நீங்கள் இருக்கிற பதட்டத்தில் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கே பாதகமாக போகும். அது உறவுகளுக்குள்ளேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழிலையும் சரி. ஜாக்கிரதையாக இருங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவலைப்படாமல் நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறதுக்கு ரொம்பவே தடை தாமதங்கள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு இல்லை. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் ஏற்படாமல் நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்குங்க. ப்ரொஃபஷ்னலாக இன்று உங்களோட வேலைகளை செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கவனமாக பார்த்து பேசுங்க. அதே நேரங்களில் எந்த ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறது நல்லது. கூட கூட பேசி இன்னும் பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் உங்களோட கட்டுப்பாட்டை எடுத்து கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். இது தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக இது காதலர்களையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 நாள் பொறுத்து பார்த்துக்கலான்னு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத விரயங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்படுறதுக்கும் கண்களில் மருத்துவம் செய்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொறுமையும் நிதானமும் இன்று உங்களுக்கு அவசியம் தேவை. இப்போது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வாரத்தோட கடைசி நாள் ஜாலியாகவே கொண்டு போவீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. தொணம் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் ரொமான்டிக்கான ஒரு நாளாக தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு மாறுதல்கள் செய்கிறனால அதிக லாபமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகளோ பதவி உயர்வுகளோ புதிய வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நாள் பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக தான் இருக்குது. உற்சாகமாக இருப்பீங்க. ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். பெரியவங்களோட ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எல்லா விதத்துலேயும் திருப்தியும் மனநிறைவும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்ல ஒரு சிந்தித்து செயல்பட்டு செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்களை அடையிற விதமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். வாய்ப்புகளோ புதிய ஆர்டர்களோ தொழிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க. லத்தாஜிக்காக இருக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு மந்தமாக இருந்து தொழிலில் கோட்டை விடாதீங்க. வருமானமும் அதிகமாகும். புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கும் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே வீட்டில் நடக்கிற சுபகாரியை பற்றி பேசுவீங்க. அதே நேரங்களில் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சந்தோஷம் ரெட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொணக்கூடிய காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாள். நல்ல ரொமான்டிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சில புரிதல்களை ஏற்படுத்துறதுக்கும் பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. சாதகமான பலன்கள் உண்டு. வளர்ச்சியும் உற்சாகமும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரோட ஆதரவும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கையில் பணம் நல்லாவே இருக்குது. சம்பாத்தியமும் நல்லா இருக்கும். வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு அதிக அளவில் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்று முதலீடு செய்யுங்க. நாளைக்கு அறுவடை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அதாவது திங்கட்கிழமை நல்ல ஒரு லாபம் பெற விதமாக தான் நாள் இருக்குது. மகிழ்ச்சியான நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமான ஆரோக்கியம் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. உங்களோட நாள் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, மன உறுதி, தைரியம் இத்தனை நாள் இருந்த சோம்பேறித்தனம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. புதிய விஷயங்களை செய்வீங்க, அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவீங்க, அடுத்தவங்க மூலிமா நல்ல மனசுக்கு நிறைவான சில விஷயங்கள் நடக்கும், சில உதவிகளும் கிடைக்கும், நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு திடீர் பணவரவுகள் ஏற்படலாம். பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபார விஷயமான வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அது இன்று கிடைக்கலனா கூட திங்கட்கிழமை உங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் இருக்குது. சிலருக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கொஞ்சம் டிலே ஆனதெல்லாம் இன்று இல்லை நாளையோ வந்து சேரலாம். ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் நிறைஞ்சிருக்கு. இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கலாம். உங்களோட திட்டங்களை செயலாற்ற இன்று தொடங்க வேண்டியதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நாள் சிறப்பாக தான் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிவுக்கு வர விதத்தில் தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட தகவல் பரிமாற்றம், கம்யூனிகேஷன், பேசுகிற விதம் மூலிமா பாராட்டு பெறுவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புதிய ஆர்டர்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்துலேயும் திருப்தியாகவும் வளர்ச்சி தர விதமாக இருக்குது. வேலையில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளோ பதவி உயர்வுக்கான முன்னேற்றங்களோ தெரிகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவு நிலை சிறப்பாகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூட வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. அது காதலர்களுக்கும் பொருந்தும். நல்ல ஒரு ஜாலியாக ரொமான்டிக்காக நாளை கொண்டு போகலாம். பாதிப்புகள் எதுவும் இல்லை. கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியாக செய்வீங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட எதிர்காலம் குறித்தும் நல்ல ஒரு பசங்களோட எதிர்காலம் குறித்தும் முடிவெடுக்கலாம். குடும்பத்தில் மனசுக்கு நிறைவான விஷயங்கள் நிறையவே இருக்குது. மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். பயனுள்ள சின்ன சின்ன செலவுகளை மேற்கொள்வீங்க. அழகு பராமரிப்பு மருந்து இல்லைனா பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அத்தியாவசியமாக தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலை இல்லை. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பயனுள்ள வகையில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழுமையான ஆரோக்கியம் இருக்குது. உற்சாகத்தோடு இருப்பீங்க. நாளோட முடிவில் சின்னதாக தலைவலி மட்டும் இருக்கலாம். ஏன்னா உங்களோட அலைச்சல் கொஞ்சம் வெளியில் போகிறனால இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. சில அவசர புத்தியும் சில அவசர காரியங்களும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரப்படாதீங்க. பக்குவமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்று நீங்கள் பேசுகிற வார்த்தைகளையும் சரி செய்கிற செயல்கள்லையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது. தானாக வந்து பிரச்சனைக்குள்ளே சிக்காமல் பார்த்துக்குங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம். நிதானமாக நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது நல்லது. வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்கும். தொழில் சம்மந்தமாக போட்ட திட்டங்களில் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்துக்காக செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா கூட ஒத்துழைப்பு, வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். யாரையும் அனுசரித்து போங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற நடைமுறை அணுகுமுறை தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பசங்க கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பண பிரச்சனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய குழப்பிக்காதீங்க. தெளிவாக மனசை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அதே நேரங்களில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. இந்த நாளை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக ஈஸியாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. தியானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. பயணங்களில் சில சவால்களும் தடைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கடுமையான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. தொழிலையும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. சூழ்நிலைகளை பார்த்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள
தொணக்கூட இன்றைக்கி பேசும்போது ரொம்பவே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்ககிட்ட கொஞ்சம் இன்று ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பசங்களால் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அந்த சூழ்நிலைகள்லாம் பொறுமையாகவும் பக்குவமாகவும் கையாளுறது நல்லது. சில நேரங்களில் உங்களோட அமைதி தான் இன்றைய நாளில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். கோவப்படாதீங்க, ஜாலியாக அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தமான அதிர்ஷ்டம் இன்று எதிர்பார்க்க வேண்டாம். வெளியிலேருந்து வரன்ற பணம் கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்குது. அது ஏ ஏகப்பட்ட டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்பிலாம் இன்று எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கையில் வந்த அப்புறம் கூப்பிட்டு கடனை செட்டில் பண்ணுறதோ கமிட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதோ நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகிற நாளாக இருக்குது. பொறுப்புகள் போய் இன்று உங்களுக்கு பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஏற்படுற மாதிரி இருக்கும். சில எதிர்பாராத சில சூழ்நிலைகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ அதை வச்சு தான் இன்று பலன்கள் மாறுபடும். இன்று நீங்கள் உங்களோட ராசியிலிருந்து செவ்வாய் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சந்திரனும் சுக்கிரனும் ராகுவும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த காரியத்தை செஞ்சாலும் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தொழில் விஷயமாக பயணங்கள் இருக்கும். அது அலைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் அளிக்கும். பெரியவங்க மனுஷங்களை சந்திக்கிறது, அவங்களோட ஆலோசனை கேட்குறது உங்களுக்கு அடுத்து செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் புதிய தெம்ப தர விதமாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைய நாளை கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க. உங்கள் மனசில் நிறைய திறமை இருக்குது, ஆனால் எதையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பக்குவமாக புத்திசாலித்தனமாக கையாளுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. நாள் முழுக்க தன்னம்பிக்கையோடு கொண்டு போக வேண்டிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளில் கண்டிப்பாக உங்களோட கவனக்குறைவோ இல்லைனா மந்தநிலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுங்க. உங்களோட மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியாக பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செஞ்சு பேர் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அணுகுமுறையில் கண்டிப்பாக நேர்மை தேவை. நீங்கள் மனசில் இருக்கிற பயம் குழப்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தொணக்கிட்ட தேவையில்லாத பொய் சொல்கிறதோ எதிர்மறை எண்ணங்களை காட்டுறதோ அது உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு சின்ன சின்ன சண்டைகள் பெரிய பிரச்சனைகளாக ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. கேஷுவலாக இருந்து அமைதியாக இருந்து நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவே இருக்குது, ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. பசங்களால் தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி தைரியம் குறைவாக இருக்குது, பயம் இருக்குது, மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு பல விஷயங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் எல்லா விஷயத்தையும் சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. சுறுசுறுப்பாக ஜாலியாக இந்த நாளை எல்லா விதத்தையும் பயனுள்ள வகையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நாள் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் கும்பராசிக்கு இருக்குது. உங்கள் ராசியில் ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் ராகு இருக்கிறதும் அதே நேரங்களில்
உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்துல சந்திரனும், 5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல செவ்வாயும் குடும்பத்தில் நல்ல ஒரு பலன் தர விதமாக, திருப்தி தர விதமாக தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட இருக்கிறவங்க வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாள். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, எதிர்பார்த்த லாபமும் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைஞ்ச தருணங்களை கொண்டாட வகையில் நாள் அமையும். உங்களோட நேர்மையான முயற்சிகள் மூலிமா பல நல்ல காரியங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக தான் கும்பராசிக்கு இருக்குது. உங்களோட சூழ்நிலைகள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணிகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் திட்டமிட்டபடி சரியாக நடப்பீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது. உங்களோட புதிய யுக்திகளும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி அடைகிற விதமாக தான் நாள் இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், அந்யுன்யம், மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சாதாரணமான அணுகுமுறை நல்ல ஒரு சந்தோஷத்தையும், நல்ல ஒரு 2 பேரும் ஒன்றா வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருங்க. எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களையும் தவற விடாதீங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கும் ஹோட்டலுக்கு போகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. மாத கடைசி நாளும் கையில் வர பணம் உங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு இந்த பணம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சின்னதாக முதலீடுகள் செய்யுங்க. அது நாளையிலிருந்து அறுவடைக்கு தயாராகும். அது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு விடுதலை அடையக்கூடிய ஒரு நாள். திருப்தியான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு நல்ல ஒரு செழிப்பான நாளாக தான் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த விருப்பங்கள் கனவுகளை நிறைவேற்றுற இந்த நாள் உதவியாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசின மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வார்த்தைகளில் இன்று நிதானம் தேவை. ஏன்னா இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கிற சில பதட்டங்கள், குழப்பங்கள் வார்த்தைகளில் தான் வெளிப்படுற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசியிலே சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. கையில் வர பணம் இப்படி பார்த்தா அப்படி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். வார்த்தைகளை இங்கே நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை. மனசுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளும் நிறைய நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வரதும் ஆன்மீக ஈடுபாடும் பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிய வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை இன்று தொழிலில் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணி முடிக்க வேண்டியது அவசியம். உங்கள்கிட்ட இன்று பொறுமையும் நிதானமும் தேவை. செய்கிற தொழிலில் நேர்மையாக செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. உங்களோட கண் மேற்பார்வையில் உங்களோட வேலைகளை தொழிலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். அதை இன்னமும் பேசி பெருசாக்காதீங்க. 2 நாள் விட்டு பிடிக்கிற மாதிரி இன்றைய நாளை விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத அவங்கள சீண்டியே பிரச்சனையை பெருசாக்காதீங்க. இது மனஸ்தாபங்களை அதிகமாக்கும். வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள், பிளவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. தொணக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது காதலர்களுக்கும்.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவை எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. கையில் பணம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியாது. செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. செலவுகளை கட்டுப்படுத்தவும் முடியாது. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளை தள்ளி போட்டிங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு மன வருத்தத்தில் சில ஆரோக்கியக்கேடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவால் தான் இது இன்னும் போய்கிட்டு இருக்கு. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. சேனலில் ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான வைபை கொடுக்கும். கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். எங்களுக்கும் எங்களோட புதிய விஷயங்களை செய்யறதுக்கு உந்துதலாக இருக்கும். அடுத்த வாரத்திலேருந்து, அதாவது மார்ச் மாதத்துலேருந்து கரெக்டாக திரும்ப பேக் டு பெவிலியன் மாதிரி வார ராசி பலன், மாத ராசி பலன் எல்லாமே தொடர்ச்சியாக வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே தொடர்ந்து பார்த்து பலன் அடையிறது நல்லது. தமிழ் மாதத்தை விட இங்கிலீஷ் மாத பலனை கேளுங்க. அது நல்ல ஒரு தரமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அனைவருக்கும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.